வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எப்படி எம்எல்ஏ பாத்தீங்க அப்படின்னு? நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவேரி அரசு. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஐபன்ஸ்ல ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. கூகுள்ல சர்ச் பண்ணும்போது தான் சோழசேகர் ஆர்ட் அண்ட் கேலரி அவங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேட்டிங்ல அவங்களுக்கு தான் வந்தது. எங்களுக்கு அதுவே வந்து ஒரு முழு திருப்தியா இருந்தது. ஏன்னா அவரோட ஃபீட்பேக் நானும் பார்த்தோம். அதுல இருந்த சிலைகள், அதோட வடிவமைப்பு, அதோட பினிஷிங் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் கால் பண்ணோம். அவருமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் தெரியாதுங்க, நீங்க தான் எங்களுக்கு பார்த்து பண்ணி தரணும்னு சொன்னோன்னே அவரும் ரொம்ப பொலைடா பேசி, நீங்க நேரில் வாங்க, நான் உங்களுக்கு என்ன ஏதோ நான் 100% வந்து சாட்டிஸ்ஃபைடா பண்ணி தரேன்னு சொன்னாரு. நாங்களும் அவரோட பேச்சுக்கு, அவர் பேசின விதத்திலேயே எனக்கு நம்பிக்கை இருந்ததுனால நாங்கள் மறுநாளே கிளம்பிருந்தோம். வந்து அவருமே வந்து பாத்தீங்கன்னா எங்களை பிக்கப் பண்ணது வந்து ட்ராப் பண்ணது எல்லாமே சூப்பரா பண்ணாரு. அதுல ஃபர்ஸ்ட் அவரோட இடத்த கூட்டிட்டு போய் நாங்க இதெல்லாம் பண்றோம்னு சொல்லி எல்லாமே காட்டி, ஒரு சிலைனா இப்படிதான் இருக்கணும், ஒரு சாமினா நீங்க எந்த சாமி செய்றீங்களோ அந்த சாமியோட இது எல்லாமே சொல்லி கொடுத்து எங்களுக்கு வந்து ஒரு 1 hour கிளாஸே எடுத்தாரு. அதுவே எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவரோட சிலையை பத்தியும் அவரோட தொழில்நுட்பத்தை பத்தியும் சொன்னாரு. எங்களுக்கு அவர் பேசின விதத்திலேயே நாங்க இவருக்கு தான் சிலை செய்யணுங்கிற ஒரு ஈடுபாடு வந்தது எங்களுக்கு. நாங்க எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. அவர் சொன்ன ரேட்டை பத்தி நாங்க எதுவுமே இது பண்ணவே இல்லை. நீங்க தான் எங்களுக்கு செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு நாங்க அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டோம். ஒப்படைச்சு ஒரு 10 to 15 நாள் வந்து அந்த வார்ப்பிங் கேட்டாரு. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆனா சொன்ன டைம்ல கரெக்டா அந்த வார்ப்பிங்க்கும் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி அதுக்கும் நாங்க நேர்ல வந்தோம். அதுக்கும் அவரோட எங்களை கூட்டிட்டு வந்ததுல இருந்து இங்க வந்து செயல்பாடுகள் முதற்கொண்டு எல்லாமே சூப்பரா செஞ்சு கொடுத்தாரு. சொன்ன டைமிங்ல வந்து அந்த வார்ப்பிங் முதற்கொண்டு என்னென்ன பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்றேன், நான் இவ்வளவுதான் நான் இது பண்ணேன்னு சொல்லி எங்களையே கூட்டிட்டு போயிட்டு எல்லாமே நேர்ல பண்ணி கொடுத்தாரு. அதுவும் எங்களுக்கு முழு திருப்தியா இருந்தது. வார்ப்பிங் முடிச்சுட்டு இப்போ நாங்க கிளம்பிட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 days கழிச்சு எங்களுக்கு போட்டோ அனுப்புனாரு. நாங்க எதுவுமே கேட்கல, ஏன்னா நாங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஆனா அவர் வந்து டெய்லியுமே அப் டு டேட் வந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கடைசியா வந்து சில ஃபினிஷிங் பண்ணி நாங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். என்ன காரணம்னா எங்களுக்கு சில மேல அவர் பேசினதுக்கும் அவரோட வேலைப்பாடுக்கும் எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தனால நாங்க சிலை போட்டு அனுப்பும் நாங்க தான் அவரை காத்து பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலா வந்து எங்களுக்கு எதிர்பார்த்ததை விட 100க்கு 500% இல்லை, 1000% வந்து எங்களுக்கு முழு திருப்தியா இருக்குது. ஏன்னா சிலை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பிறந்த ஃபேஸோட, சிரிச்ச முகத்தோட, எங்களுக்கு பார்த்தா ஒரு சின்ன குழந்தைய நாங்க எடுத்துட்டு போறோம், அவர்கிட்ட வந்து பிரிச்சு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்குது. அவரு தான் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஏன்னா நாங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போறோம். இதுக்கு மேல அவரே சொல்லுவாரு. நன்றி.